என்னங்க வெளியில கிளம்பிட்டீங்களா? டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு போலாமே. என்ன கங்கா பேசுற? சாப்பிட்டு போறதுக்கு நான் என்ன ஆபீஸ் வேலைக்கு போறேன்? ஊர் ஜனங்க அத்தனை பேரும் மந்திரவாதி பைரவ மேல கொலவரியோட காத்துட்டு இருக்காங்க. வாழ்வா சாவான்னு அந்த ஆளு தவிச்சிட்டு இருக்கான். சட்டுப்புட்டுன்னு போய் நான் தீர்ப்பு சொல்லலாம், ஜனங்களாம் கொந்தளிச்சு போயிடுவாங்க. அப்புறம் அந்த 3 பொம்பளைங்களோட சேர்ந்து 4வதா அந்த பைரவனும் செத்து போக வேண்டியதுதான். சரி, நீங்க கிளம்புங்க. போலீஸுக்கு தொப்பி மாதிரி, வக்கீலுக்கு கோட்டு மாதிரி நாட்டாமனா துண்டுன்னு அடையாளம் ஆயிப்போச்சு. நானும் துண்ட உதறி தீர்ப்பு சொல்லலனா சொல்ற தீர்ப்புல சுவாரஸ்யமே இல்லாம போயிடும். ஆமா, நம்ம கண்ண எங்க? அவன் வெளியில விளையாடிட்டு இருக்கான். ஓ சரி, வா போய் பாப்போம். கண்ணா அப்பா. கண்ணா, அப்பா வெளியே போறேன், சமத்தா இருக்கு. நானும் வரேன்ப்பா. இல்லடா கண்ணா, அப்பா பஞ்சாயத்துக்கு போறேன். எங்க போனா என்னப்பா, என்னையும் அழைச்சிட்டு போங்கப்பா. லீவுல எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் ஜாலியா தாத்தா வீட்டுக்கும் பாட்டி வீட்டுக்கும் போறாங்க. எனக்கு தான் பாட்டி விட இல்லையப்பா. அதனாலதான்ப்பா சொல்றேன், நானும் பஞ்சாயத்துக்கு வரேன்ப்பா. இதை வர்ற கண்ணா, அப்பா சொன்னா கேப்பல்ல, நீ சின்ன பையன், அங்கெல்லாம் வரக்கூடாது என்ன? அப்பா நானும் வரேன்ப்பா. கண்ணா, அப்பா வெளியில போகும்போது நானும் வரேன்னு அடம் பிடிக்கூடாதுடா. இங்க பாரு, உனக்கு தாத்தா வீடு, பாட்டி வீடு, நம்ம வீடு எல்லாமே இதுதான். உனக்கு உள்ள சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், போய் கை காலெல்லாம் அலம்பிட்டு எடுத்து வச்சு சாப்பிடு என்ன? சரிம்மா. என் செல்லம்ல. அப்பா நீங்க பஞ்சாயத்துக்கு கிளம்புங்கப்பா. சரி, போய் சாப்பிடு. ஏய் கங்கா, என்னம்மா செருப்புலம்ப கையில எடுத்துட்டு? இல்லங்க, ஊரே என்ன உதாசனப்படுத்தி நான் அவமானத்தோட பஞ்சாயத்து முன்னாடி நின்னப்ப எனக்கு உங்க மனைவிங்கிற அந்தஸ்து கொடுத்து தீர்ப்பு சொன்னவங்களுக்கு கடைசி வரைக்கும் நானே செருப்பா இருக்கணுங்க. இப்போ இந்த செருப்பு எடுத்து போட்டதுல என்னங்க தப்பு? நீங்க எனக்கு தெய்வங்க. கங்கா அல்லாதம்மா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதே சொல்லிட்டு இருப்ப? அழாத. என் மூச்சு நிக்கிற வரைக்கும் சொல்லுவேங்க. உங்களை விரும்பின கண்ணம்மாவை உதறிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே? கங்கா ப்ளீஸ். கண்ணம்மா தான் என்ன விரும்பினா, நான் அவளை விரும்பல. அவ ஆசைப்பட்டதுக்காக நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? இந்த பிரச்சனை இத்தோட விட்டுரு. சரிங்க, நான் விட்டுடுறேன். ஆனா அவ இன்னும் உங்களை மறந்த மாதிரி தெரியலையே. அவ வாழ்க்கைய நான் தட்டி பறிச்சுட்டுதான் இல்ல ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அவங்க அப்பதான் மந்திரவாதியாச்சே. வேணா அவன் மந்திரம் போட்டு என்ன போலவோ ஒருத்தனை உருவாக்கி அவனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்கட்டுமே. நம்ம வாழ்க்கையை கெடுக்காம நிம்மதியா வாழ விட்டா சரி. சரி, நான் கிளம்புறேன். ஓகே, அட்லீஸ்ட் ஒரு டீ ஆச்சு கிடைக்குமா? காலையில எழுப்பி விட்டுறது, பேகை மட்டும் நடக்க விட்டுறது. இவங்களை நம்பி நான் வந்தேன் பாரு, என் புத்தியை செருப்பால அடிச்சுக்கணும். வீட்டை பத்தி நமக்கு எந்த கவலையும் வேணாம். நம்ம அப்பா அம்மா
இவ்வளவு தூரம் நம்மள தேடி வந்து நம்மள கண்டுபிடிச்சும் கூட நாம அவங்க கூட போகாம தப்பிச்சு வந்துட்டோம். இத வச்சே அவங்க நாம ஏதோ ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. சோ நம்மள தேட மாட்டாங்க. நாம தேடுற சாவிகளை தொடர்ந்து தேடிக்கிட்டே போலாம். ஐ மந்திர புக்கு என்ன எடுத்துக்கோன்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. டோன்ட் வரி, வர வர வர. நல்ல வேலை கௌரி பார்க்கலன்னு நினைச்சியா? பார்த்துட்டேன்டா குண்டா. இன்னும் என்னென்ன செய்யறேன்னு பாக்குறேன்டா. இந்த புக்கை வச்சுக்கிட்டு தானே பெரிய சாகசகாரி மாதிரி எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருந்த. இனிமே நீ என்ன பண்ண போறன்னு பார்க்கலாம். கட்டு கட்டு கீரை கட்டு, புட்டு புட்டு 5 புட்டு. ஓ பப்பம்மா, நான் மந்திரம் சொல்லி கொடுக்கலங்கிறதுக்காக மந்திர புக்கே தூக்கி எரிஞ்சிட்டானே முட்டாள். இவனை இப்படியே விடக்கூடாது. சரியான பாடம் கத்து கொடுக்கணும். சாதாரண தீட்சிதர் கிட்ட இருந்து ஒரு ஓலைச்சுவடி வாங்குறதுக்குள்ளேயே இவ்வளவு போராட வேண்டி இருந்ததுன்னா மற்ற சுவடிகளுக்கெல்லாம் எவ்வளவு போராட வேண்டி இருக்குமோ, என்னென்ன கஷ்டப்பட வேண்டி இருக்குமோ. எல்லாம் அந்த லீயால வந்த பிரச்சனை தான். நான் போற இடத்த முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் டேரா போட்டு பிரச்சனையை சிக்கலாக்கி விட்டுறான். முதல்ல ஓலைச்சுவடிகளை சேகரிச்சு தாத்தாவை மீட்டுட்டு அவனுக்கு ஒரு முடிவு கட்டணும். இல்ல ரொம்ப தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தான்னா அவன் கதையை முடிச்சுட்டு அப்புறமா சுவடியை தேடலாம். குருவே, அடிக்கடி பூலாகம் வந்து போறது ஏதோ டீ சாப்பிடுறதுக்கு டீ கடைக்கு வர்ற மாதிரியே இருக்கு. சரி சரி, ரொம்ப சலிச்சுக்காத. நாம வந்து வேலையை கவனிப்போம். மூசா இந்த வழியா தான் வந்துட்டு இருக்கான். எங்க காணுமே? இடியட், மூசா இந்த வழியா தான் வரப்போறான்னு சொன்னேன். அவன் வந்த உடனே நான் போய் சந்திச்சுட்டு அவன் சிவனேஸ்வரம் போகாத மாதிரி ஒரு தப்பான வழி சொல்லிட்டு வர. நீங்க மட்டும் போறீங்களா? அப்ப நானு? நீ தான் என்னமோ சொன்னியே, பூலோகம் வருதுன்னா ஒரு டீ கடைக்கு போற மாதிரி இருக்குன்னு. போய் டீ சாப்பிடு, நான் வரேன். டீ கடையில காசு கேட்பாங்களே. காசு இல்லைன்னா கிளாஸ் கழுவுடா. ஐயோ, எல்லாம் என் நேரம். ரொம்ப நொந்துக்காத, நான் வந்து வேலையை கவனிச்சிட்டு வரேன். குருவே, என்னடா பொறுப்புடும் போதே தடுக்கிறியே? இல்ல, ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? நீங்க இப்படியே போனீங்கன்னா மூசா உங்களை லீன்னு கண்டுபிடிச்சிருவானே. ஆமா, நானும் இதெல்லாம் யோசிச்சேன். எந்த கெட்டப்ல போனா மூசாவை ஏமாத்திடலான்னு கூட யோசிச்சு வச்சிருக்கேன். ஆனா மறந்துட்டேன். தேங்க்யூ வெரி மச். வெரி குட். என்னடா முடிக்கிற? என்ன குருவே, என்ன கேட்காமலே என் கெட்டப்ப மாத்திட்டீங்க. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. நீ பூலோகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த கெட்டப்ல உனக்கு எந்த ஆபத்தும் வராது. சரி, நான் வந்த வேலையை வெற்றிகரமா முடிச்சிட்டு வரேன். அது வரைக்கும் நீ இங்கே காத்துக்கிட்டு இரு. என்ன வேற? நீங்க போயிட்டு வர்ற வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கிறதா? இங்க என்னத்த பண்ண போறேன்? வழக்கம் போல ஒரு இடத்த பார்த்து தூக்கத்தை போட்ட வேண்டியதுதான்.
பார்க்கறதுக்கு பப்பாளி பழம் மாதிரி இருந்துகிட்டு இந்த பொடியன் நமக்கே இந்த வேலை காட்டுறானே. இருக்கட்டும், இந்த 2வது சூடியை நான் கைப்பற்றாமல் விடமாட்டேன். ஓ, சீன மந்திரவாதியே, உன் கெட்டப்ப மாத்திக்கிட்டு கிராமத்தான் விஷயத்துல வந்திருக்கியா? வாயாளி, உனக்கு வாக்கரிசி காத்துக்கிட்டு இருக்கு. தம்பியாரு ஊருக்கு புதுசா இருக்குது. கேட்கறது காதல விடலையா? ஊருக்கு புதுசான்னு கேட்ட தம்பி. ஆனா உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே தம்பி. உனக்கு பேச்சு வருமா வராதா? பாவம், ஊமை போல இருக்கு தம்பி. நீ ஏதாவது சாடை பண்ணி நீ யாரு என்ன ஏதாவது சொல்லு. உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா சொல்லு. என்னலி, வழிய வந்து எனக்கு உதவி செய்றேன்னு சொல்ற? என்ன விஷயம்? மூசா, நீ எப்படிடா கண்டுபிடிச்ச? சொல்லட்டுமா? கண்டிப்பா சொல்லித்தான் ஆகணுமா? போயா, போ போ. போக மாட்ட? கண்ணு தெரியாத கமாதி மேல வந்து விழுறது. அறிவு கட்ட முண்டோ, விழுந்தது யாருன்னு பார்த்துட்டு அப்புறம் திட்டுடா புறம்போக்கு. ஐயோ குருவே, நீங்களா? திட்டுறதெல்லாம் திட்டுட்டு நீயான்னு வேற கேட்கறது. தூக்கடா. என்னாச்சு குருவே, என்னாச்சு? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். முதல்ல இங்க இருந்து போயிடலாம் வா. வாங்க வாங்க. அப்பா, என்ன குருவே, மூசா உங்களை பந்தாடிட்டானா? இந்த வேகத்துல வந்து விழுறீங்க. நல்ல வேலை நான் கூட வராம போயிட்டேன். stupid idiot. அவன் என்ன பந்தாடினா உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? டேய், அவன் எல்லாம் என்ன தொட முடியுமாடா? நான் தான் கொஞ்சம் வேகமா வரணுங்கிறதுக்காக சில மந்திரங்களை அவசரமா உச்சரிச்சிட்டேன். அதனுடைய வினைதான். சரி, வந்தாச்சு விழுந்தாச்சு, விளக்கமெல்லாம் எதுக்கு? வாங்க மெல்ல போவோம்.